Praise the Lord, glory to God. கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாயாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் போதே இருதயத்தில் சந்தோஷம் வருதில்ல? அப்படிதானே? கேட்கறதோட நிறுத்திடாதீங்க, இவைகளை விசுவாசிங்க. உங்களுக்கு வறட்சியான ஒரு சூழ்நிலை வரும், ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்குவார். அந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. இந்த வருடத்தில் உங்களுக்கு வறட்சியான காலம் வரும்போது ஆண்டவரின் ஆத்மாவை திருப்தியாக்குவார்னு சொல்லி விசுவாசிங்க. உன் எலும்புகளை நினமுள்ளதாய் ஆக்குவார்னு விசுவாசிங்க. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மகா வறட்சி வந்தாலும் நீங்க மட்டும் எப்படி இருப்பீங்களா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பீர்களா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. இந்த வார்த்தைகளின்படி இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் இந்த வருடத்தில் அப்படியே முழுமையாய் அனுபவிக்க தேவன் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒன்றும் குறைவுபட்டு போகக்கூடாது. இந்த வருடத்திலே ஆண்டவரே, இவர்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மகா வறட்சியாக இருந்தால் இவர்களுடைய ஆத்மா திருப்தியாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் எப்பொழுதும் செழிப்பாய் கனி கொடுக்கிறவர்களாய் இவர்கள் இருக்கும்படியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சந்தோஷமா இருங்க. இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். God bless you.